இந்த சாலோமன் வேதம் சொல்லுது நிறைய கல்யாணம் பண்ணினான். அவனுக்கு அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கல்யாணம் பண்ணினான். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு தாண்டின உடனேயே இந்த சாலோமன் என்ன ஆயிட்டார்னா ரொம்ப பலவீனமான மனுஷனா மாறிட்டாராம். அவருடைய கைகள் எல்லாம் ரொம்ப தளர்ந்து போயிருச்சாமா. அவருடைய உடம்புல ரொம்ப ஷிவரிங் அதிகமாயிருச்சாமா. ஆனா அவனுடைய தகப்பனார் அதோனியா ராஜாவாகிறேன்னு சொல்லும் போது இவர் ரொம்ப வயசானவரா இருக்காரு. ஆனா அதோனியா ராஜாவாகிறான்னு சொன்ன உடனே படுக்கையை விட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து, யாரது ராஜாவாகிறது, என் பையனை கூப்பிடுங்க, சாலமனை கூப்பிடுங்க, என் கழுதையின் மேல ஏற்றி அவனை உட்கார வச்சுட்டு இவர் பிளஸ் பண்ணுங்க, இவர் ஜெபம் பண்ணுங்க, இவர் ஆராதனை நடத்துங்க அப்படின்னு ப்ரோக்ராம் லிஸ்ட் மொத்தமும் போட்டு அனுப்புறாரு வயசான வரைக்கும். ஆனா இந்த சாலோமன் இப்ப வாசிச்சோம்ல, எல்லாம் 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 அவ்வளவு எல்லாத்தையும் பண்ணினாரு. ஆனா ஒரே ஒரு இருளுக்குள்ள அவர் மாட்டிட்டாரு. ஒரு இருளுக்குள்ள மாட்டிட்டாரு. என்ன இருள் அப்படின்னு சொன்னா, அடிமைத்தனம், அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இருட்டு. அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இருட்டு. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாது, நீங்க தரிசனத்துல ஓட முடியாது, நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு நீங்க டிசைட் பண்ண முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருட்டுக்குள்ள அவனை கொண்டு போறது என்ன தெரியுமா? நம்பர் 3, ஆறாவதாக, ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில் இருப்பானால் அந்த அடிமைத்தனம் அந்த மனுஷனை எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, டார்க்னஸ், இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும் பிரதர், இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். உன்னுடைய ஏற்கனவே நிறைய வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை நிறைய மொபைல் எங்க கொண்டு போயிடுச்சு தெரியுமா? இருட்டுக்குள்ள கொண்டு போயிருச்சு. அவன் எங்க தேடுறான் தெரியுமா? இருட்டை தான் தேடுறான். அடைஞ்சிருக்கிற ரூமை தேடுறான், லைட் இல்லாத ரூமை தேடுறான். எந்த இடம் மறைவா இருக்குது, எந்த இடம் யாருக்கும் தெரியாம இருக்குது, இந்த மாதிரி இடத்த நிறைய பேர் தேடுறாங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க வெளிச்சத்துல இருக்க வேண்டியவங்க, நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் பிரகாசிக்க வேண்டியவங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற தரிசனம் எவ்வளவு பெருசு, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து எவ்வளவு பெருசு, நீ எவ்வளவு விதமாய் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆனா இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு, இந்த விஷயத்திற்கு நீங்க அடிமையானீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்ஷன் ஆகி வச்சிருக்கீங்க தெரியுமா? நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க வர முடியாதுன்னா, நீங்க என்னதான் பாடுபட்டாலும், நீங்க என்னதான் உழைச்சாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய டேலண்ட் இருந்தாலும், நான் சொல்றேன், உங்களால வளர முடியாது பிரதர், உங்களால வளர முடியாது சிஸ்டர், வளர முடியாது.